அணிவை பண்றோம்னா அதை பண்ணவன் யாரு? கண்ணப்பனார் அணிவை பண்ற எல்லாமே இறைவன் கொடுத்தான். நம்ம நம்ம செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு குளோனி குளோனின்னு என்ன? ஒருவரை போல ஒருவர். சிவபெருமான் தன்னை அலங்காரம் பண்ணினா கண்ணாடியில போய் பண்ணி பார்த்தா சொக்கா எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சுந்தரா வாழ்ந்த கண்ணாடியில இருந்து ஒரு உருவம் வந்தது. அதுக்கு உயிரை கொடுத்தான். அவன் யாரு? அவர் தான் சுந்தரர். அப்ப குளோனியை யார் கண்டுபிடிச்சா? அவர் தான் கண்டுபிடிச்சா. திருமண வீட்டுல ஓலையை கொண்டு போய் காட்டினார். ஓலையை என்ன பண்ணாரு சுந்தரரு? கிழிச்சு அந்த யாப்பட்டத்துக்குள்ள போட்டார். திரும்ப எங்க போனாங்க? திருவண்ணைநல்லூர் போனாங்க. வழக்கு ரெடி ஆயிடுச்சு. வழக்கு ரெடி ஆனோன்னு அவர் சொன்னார், ஆமா நீ வழக்க கொடுத்துருக்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்க. சுந்தரருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன் ஓலைய நம்ம தான் கிழிச்சு போட்டுட்டவன் இவன் எங்க இருந்து காட்டாம பார்ப்போம் அப்படின்னு நினைச்சார். அவர் அதனால அது இல்லாம நான் வருவேன். அப்ப என்ன வச்சிருக்கேன் கேட்டார். இவன் எனக்கு அடிவே நான் ஓலை வச்சிருக்கேன். ஓலையே இடுப்புல இருந்து எடுத்து கொடுத்தார். இப்படியே சுந்தரர் பார்த்தார். சுந்தரர் பார்த்தவன சிவபெருமான் ஓலை யாருன்னு பார்த்தியா? நீ கிழிச்சல, அது செராக்ஸ், இதுதான் ஒரிஜினல். அப்போ சிவபெருமான் 7வது நூற்றாண்டு சுந்தரருடைய நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுல இது நகல், அது நகல் இல்ல, மூல ஓலை இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப செராக்ஸ் மிஷினை யார் கண்டுபிடிச்சா? சிவபெருமான் கண்டுபிடிச்சல. நாங்க தான் செராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சோம்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல ஒவ்வொன்றும் அப்படிதான். அங்க விருத்தாசலத்துல போன உடனே சுந்தரருக்கு 10,000 பணம் கொடுத்தோம். அது சொன்ன இந்த பொண்ணை வளர்த்து நான் கொண்டு போனேன்னா வழியில எல்லாரும் பறிச்சுட்டு போயிருவாரு, நான் என்னப்பா செய்வேன். அப்போ சிவபெருமான் சொன்னாரு, விருத்தாசல ஆத்திர போடு, நீ நேர திருவாரூர்ல தானே போற, போ அங்க போய் கமலாலய குளத்துல இறங்கு, அங்க போய் எடுத்து போன. அப்போ மாட்டது பொண்ணை இங்க விருத்தாசலம், எடுத்ததை இங்க திருவாரூர். இதைத்தான் நம்ம இன்னைக்கு ஏற்றியோம். நம்ம நேரம் உட்காந்து இந்த மரத்தண்டத்திலேயே சுவாமியார் படத்தையே போட்டுட்டு நேரவே பாபையிலேயே வெள்ளத்திலேயே போய் படத்தை எடுத்துட்டு நான் அங்க படத்தை போட்டேன், இங்க எடுக்காம இதை சுந்தரர் காலத்திலேயே சிவபெருமான் நம்ம இன்னைக்கு நான் தான் ஏற்றியம் கண்டுபிடிச்சேன், நான் தான் ஏற்றியம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவெட்டி. இன்னைக்கு தானே எடுத்ததை உறவு பார்த்தேன். இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சாங்க. இப்ப எங்க ஊர்ல திருவிழா வருது, சித்திரை விஷ்ணு திருவிழா. அந்த திருவிழா எது தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு கல்யாண காட்சி நடந்தது. அந்த கல்யாணம் எங்க நடந்தது? கைலாயத்துல நடந்தது. நீ இந்த இடம் வைரவர் காலம் செஞ்சுட்டு நீ தென் திசைக்கு போன, இவர் நேர பொதிகைக்கு வந்த. பொதிகையில கல்யாண காட்சியை காட்டினார போன. பொதிகையில கைலாயத்துல நடந்த காட்சியை அலசிய மாமுனிவர் எங்க இருந்து பார்த்தா? பொதிகையில பார்த்தார். அப்போ கல்யாணம் நடந்தது எங்க? கைலாயம். காட்சி எங்க தெரிஞ்சிச்சு? பொதிகையில திருநெல்வேலி. அப்போ பொதிகையில தெரிஞ்சிச்சுன்னா பொதிகை தீவிய யார் கண்டுபிடிச்சாங்க? அவன் அன்னைக்கே இந்த தீவியை கண்டுபிடிச்சாங்க. அப்ப எல்லாத்தையும் கைலாயம் எங்க நடந்தது? கைலாயத்துல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் தான் மேலே போக முடியும். அப்போ கைலாயத்துல நடந்த காட்சி இங்க நடந்தா இறைவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தான். நம்ம இத்தனை நூற்றாண்டுகள் கழிஞ்சு கண்டுபிடிச்சு நான் கண்டுபிடிச்சேன் பெருமையா அதுக்கு ஒரு பேர் வச்சு. அப்ப எல்லாத்தையும் செய்த இறைவன் நம்மையும் காப்பான். இப்போ கிளைமாக்ஸா ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணிட்டேன். என்னன்னா போன புண்ணிய பிறவில இதுக்கு முன்னாடி பிறந்தையே அந்த பிறவில என்ன இருந்தோ அதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படின்னா போன ஜென்மம் ஒண்ணு இருந்தா அப்படின்னா நிறைய கேட்கலாம். போன எத்தனை ஜென்மம் நம்ம எடுத்தோம்? 84 லட்சம் யோனி பிறப்புன. அதையும் மாணிக்க வாசகர் சொல்வார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெள்ளமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாரும் இல்லாத சங்க மக்கள் இல்லாத சங்கத்தில் எல்லா பிறந்திருக்கு. அப்ப இத்தனை பிறப்பு நீ பிறந்தையே